வணக்கம் நண்பா நண்பீஸ். நம்ம இன்றைக்கி சிக்கன் குருமா பார்க்க போகிறோங்க. தேங்காய் இல்லாத குருமாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் வெங்காயம், தக்காளி, சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்து ஆற வச்சுடுங்க. இது ஒரு சைடு ஆறட்டும், அப்புறம் இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் காய்ச்சதும் கொஞ்சம் சோம்பு, 3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு இலை, ஒரு ஸ்டார் அனீஸ் இதை ஆட் பண்ணியிருக்கேங்க. இதோட கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது வதங்கினதும் அதோடு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிப்போங்க. ஒரு 3 நிமிஷம் வதங்கினா போதுங்க. அதோட பேஸ்ட்டும் ஆட் பண்ணி சிம்லேயே வச்சு ஒரு 3 நிமிஷம் வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். இப்போ இதை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்குறதால நமக்கு குழம்பு நல்லா திக்காக வருங்க. தேங்காய் எல்லாமே நல்லா இருக்குங்க. குருமா மாதிரி இருக்கும். தேங்காய் நைட்லலாம் சாப்பிட்டா செரிக்காது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி செஞ்சோன்னா நமக்கு நல்லா இருக்குங்க. இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்க்குறேன், குழம்பு மிளகாய் தூள். அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க. இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1/2 kg சிக்கன் வாங்கி நல்லா அலசி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இதை எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துருவோங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு 3 விசில் விட்டு பாயில் பண்ணி எடுத்துருவோங்க. நமக்கு நல்லா கிரேவி ரெடி ஆகிடுங்க. சூடாக தோசை, ஊத்தாப்பம், கல் தோசையோடு நல்லா இருக்குங்க காம்போ. நான் இன்றைக்கி கல் தோசையோடு சர்வ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா திக்காக குருமா டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.